ஹை கேப்டன். ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்றாங்க. கேப்ல போகும்போது ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? நவீன், நீயும் ரெக்கார்ட் பண்ணிடு, நானும் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். எதுக்குன்னு ஒரு பேட்ச். சரி, ஓகேங்கண்ணா. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்தா நீங்க ஜூம் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்குது. இல்ல, ஜூம்ல லைட்டா எக்கோ அடிக்குது கடைசியில. ஜூம்ல தான். நான் இப்ப நீங்க அனுப்பிச்ச ரெக்கார்டிங் வீடியோஸ் பார்த்தேன். மைக்ரோசாஃப்டோட இல்ல நாங்க போன்லயே நினைக்கிறேன். பேசிட்டு இருந்தோம் நாங்க ரெண்டு பேரும். ஓ, கூட அதே இப்போ ஓகே. போன்லயே பேசிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அது எக்கோ இல்ல, அது நாங்க போனையும் கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதையும் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே ஓகே. அதான். சரி, நானும் ரெக்கார்ட் போட்டு விட்டுறேங்க. ஓகே. ஓகே. நம்ம இன்னைக்கு வந்து பவர் query எடிட்டர் ஃபுல்லா முடிச்சிடலாம். அப்புறம் நான் இந்த செஷனோட லாஸ்ட்ல இன்டர்வியூ பவர் query எடிட்டர்ல என்னென்ன இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு அது சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் செஷன்ல இருந்து பவர் பிவோட், ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்றது, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பார்க்கலாம். நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஒரு ஃப்ரெஷ் ப்ராபி. நமக்கு இந்த மாதிரி 5 டேபிள் இருக்கு. இந்த சேல்ஸ்னு இருக்கிற டேபிள் வந்து நமக்கு வந்து ஃபேக்ட் டேபிள்னு சொல்லுவாங்க. இது எது ஃபேக்ட் டேபிளா இருக்கும், எது டைமென்ஷன் டேபிள், ரெண்டு டேபிள்ல 3 விதமா சொல்லுவாங்க. என்னன்னா, ஒன்று வந்து ஃபேக்ட் டேபிள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டைமென்ஷன் டேபிள்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ஃபிளாட் டேபிள்னு சொல்லுவாங்க. டைமென்ஷன் டேபிள்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இப்போ ப்ராடக்ட்டை காட்டுறேன். ப்ராடக்ட் ஐடி நமக்கு யூனிக்கா இருக்கு. ப்ராடக்ட் அதாவது இது வந்து பிரைமரி கீம்பாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்குது பாரு, இது பிரைமரி கீம்பாங்க. நேம் இது வந்து யூனிக்கா இருக்குது. நீங்க இந்த டேபிள் எடுத்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். இந்த ஐடிஸ், வேல்யூஸ் எல்லாமே யூனிக்கா இருக்கும். எந்தெந்த டேபிள்ஸ்ல எல்லாம் யூனிக் வேல்யூஸ் வந்து யூனிக்கா இருக்கோ அது வந்து டைமென்ஷனல் டேபிள். இப்போ வந்து இந்த சேல்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் கோட் பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் கோட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் வந்து எடுத்தேன், ஒரு நிமிஷம். இது வந்து இப்படி ஜென்ரேட் ஆகிக்கூடாது. இது வந்து சாட் ஜிபிடி கொடுத்து ஒரு எக்ஸாம்பிள் ஜென்ரேட் பண்ணி தர சொன்னேன்.
ஒரே நிமிஷம் இது மட்டும் சேஞ்ச் பண்ணிடுறேன். நமக்கு நார்மலா ஆர்கனைசேஷன்ல இருக்கிற டேபிள்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். இப்போ வந்து இந்த டேபிள்ல நம்ம எது யூனிக் எடுத்துக்கணும்னா சேல்ஸ் ஐடி எடுத்து பாருங்க. சேல்ஸ் ஐடி மட்டும்தான் யூனிக்கா இருக்கும். மீதி எல்லா டிரான்சாக்ஷனும் நமக்கு டூப்ளிகேட் ஆகுது. இந்த ப்ராடக்ட் ஐடி டூப்ளிகேட் ஆகும், சேல்ஸ் ஐடி டூப்ளிகேட் ஆகும், குவான்டிட்டி டூப்ளிகேட் ஆகும், டிஸ்கவுண்ட் டூப்ளிகேட் ஆகும், சப்ளையரும் டூப்ளிகேட் ஆகும். இதை வச்சு நம்ம இப்போ இந்த டிஸ்பிளேல தெரியுற ஒரு டேபிள், இந்த டேபிள் வச்சு நம்ம டோட்டலா எத்தனை ரூபாய்க்கு நம்ம சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியுமா? பார்த்தோன்னே எனக்கு எந்தெந்த டேட்ல என்ன எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லணும். பார்த்தோன்னே சொல்ல முடியாதுல்ல. ஹலோ, கேக்குதா? கேக்குது bro, கேக்குது. அதான் சொல்லுங்க. இந்த டேபிள நம்ம பார்த்தோன்னே எனக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு இன் அமௌண்ட்ல நம்ம சொல்ல முடியுமா? இந்த டேபிள் பார்த்தோன்னே பார்த்தோன்னே அப்படி சொல்ல முடியாது. இல்ல இந்த டேபிள்ல வந்து நான் எங்கேயுமே காஸ்டே கொடுக்கல. கரெக்ட் தானே? இந்த டேபிள்ல காஸ்டே இல்ல எங்கேயுமே. எல்லாமே ஐடி மட்டும் தான் இருக்கு. எல்லாமே ஐடி தான் இருக்கு. இது வந்து ஃபேக்ட் டேபிள்ம்பாங்க. ஃபேக்ட் டேபிள் ஆர் இது வந்து என்ன சொல்லலாம்னா டிரான்சாக்ஷன் டேபிள்னு சொல்லலாம். ஃபேக்ட் ஆர் டிரான்சாக்ஷன் டேபிள். இதுல இதுல என்னென்ன இருக்குன்னா சேல்ஸ் ஆன ஐடி எந்த அன்னைக்கு ஆயிருக்கு, என்ன ப்ராடக்ட் ஆயிருக்கு, ப்ராடக்ட் ஐடி, யாரும் சேல்ஸ் பண்ணிக்கிறா, எத்தனை குவான்டிட்டியில சேல்ஸ் பண்ணிக்கிறாங்க, டிஸ்கவுண்ட் எத்தனை ஆயிருக்கு, இந்த ப்ராடக்டோட சப்ளையர் யாரு நமக்கு, அவ்வளவுதான் இருக்கு. நான் இதை வச்சு எனக்கு வந்து டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்கிறேன். யார் சேல்ஸ் பண்ணாங்கன்னு கேட்கிறேன். இப்போ வந்து நான் எம்ப்ளாயி ஐடி டேபிள்ல போய் பார்த்தோம்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குது, அவங்க நேம் இருக்கு, அவங்க பொசிஷன் இருக்குது, எப்போ ஹையர் பண்ணாங்க, என்ன டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறாங்கன்னு இருக்கு. சரியா? ப்ராடக்ட்ல போய் பார்த்தோம்னா எனக்கு ப்ராடக்டோட ஐடி இருக்கு, ப்ராடக்டோட நேம் இருக்கு, என்ன கேட்டகரி அது, சப்ளையர் யாரு, அப்புறம் எவ்வளவு அமௌண்ட், அந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. சப்ளையர் டேபிள்ல போய் பார்த்தோம்னா சப்ளையர் எங்கிருந்து வந்திருக்காங்க, சப்ளையர் ஐடி, சப்ளையர் நேமு, கான்டாக்ட் அட்ரஸ், அப்புறம் கண்ட்ரி இருக்கு. டிஸ்கவுண்ட் டேபிள் போய் பார்த்தோம்னா டிஸ்கவுண்ட் ஐடி, என்ன டிஸ்கிரிப்ஷன், எவ்வளவு பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் அப்படின்னு இருக்கு. சரியா? இது எல்லாத்தையும் வச்சு இதுல இருக்கிற எல்லா டேபிளையும் வச்சு நான் வந்து டோட்டலா இந்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கு 20 ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிக்கிறேன்னு எடுக்கலாம்ல? ஆன்சர் பண்ணுங்க, இதான் தெரியும். ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நமக்கு வந்து இன்டராக்டிவா இருக்காது. எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குங்கிறது மொத்தத்தை எடுக்க முடியுமான்னு கேக்குறீங்களா இல்ல? மொத்தம் இது இந்த டிரான்சாக்ஷன்ல இந்த
டேபிள் வச்சு இந்த எல்லா டேபிளையும் வச்சு நான் வந்து எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்குன்னு நான் காட்டணும். எந்த ப்ராடக்ட் எத்தனை ரூபாய்க்கு சேல்ஸ் ஆயிருக்கு, யார் சேல்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நான் காட்டணும். பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? இதுலதான் பிரைஸே கொடுக்கல, நம்ம அதை வச்சு எப்படி நம்ம பண்ண முடியும்? இந்த ப்ராடக்ட் ஐடிக்கு இங்க ப்ராடக்ட் டேபிள் போனீங்கன்னா ப்ராடக்ட்டோட பிரைஸ் இருக்குது இல்ல? அதை நீங்க ஜாயின் பண்ணி நீங்க எடுத்தீங்கன்னா எடுக்கலாம். அததான் கேக்குறேன். ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்க எடுக்கலாம். எவ்வளவு டோட்டல் சேல்ஸ், எவ்வளவு எந்தெந்த ப்ராடக்ட் எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு கூட எடுக்கலாம். 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 ஓகே, அதுதான் கேக்குறேன். நான் இப்ப வந்து அது எப்படி ஜாயின் பண்றதுன்னு பவர் பில காட்டுறேன். பவர் பில எப்படி ஜாயின் பண்றது, இது எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த இதைய நம்ம கடைசியில வந்து டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எப்படி எடுக்கணும் அப்படி. இதுக்கு பேரு ஃபேக்ட் டேபிள்பாங்க. ஃபேக்ட் டேபிள்னா அது வந்து டிரான்சாக்ஷன் டேட்டா இருக்கிறது வந்து ஃபேக்ட் டேபிள். அது வந்து எப்பவுமே டூப்ளிகேட் இருக்கும். அதுக்கு ஒரு பிரைமரி கீ இருக்கும். ஆனா இது வந்து இந்த டேபிள் வந்து அதாவது ஃபாரின் கீயா இருக்கும், ஃபார் மல்டிபிள் பிரைமரி கீ டேபிளுக்கு இருக்கு. அதாவது டெம்ஸ் டேபிளுக்கா இருக்கு. இந்த டேபிளெல்லாம் நமக்கு டூப்ளிகேட்டே இருக்காது. இது வந்து நமக்கு டைமென்ஷன் டேபிள். ஆர் மாஸ்டர் டேபிள்னு சொல்லலாம். மாஸ்டர் டேபிள்னு சொல்லலாம். ஆர் மாஸ்டர் டேபிள். இல்ல பவர் பிஐல அது வந்து ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள் மட்டும் தான். ஃபேக்ட் அண்ட் டைமென்ஷன் டேபிள்னா நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். பவர் பிஐ பொறுத்த அளவுக்கு ஃபேக்ட் டேபிள், டைமென்ஷன் டேபிள் தான். ஃபேக்ட் டேபிள்ல மட்டும் தான் டூப்ளிகேட் இருக்கும், மத்த இதுலயே டூப்ளிகேட் இருக்காது. அதாவது நம்ம டிரான்சாக்ஷன் டேபிளை தான் ஃபேக்ட் டேபிளும்போம். அதாவது அதுல டூப்ளிகேட் இருக்கும். அது வந்து பிரைமரி கீ, அது அந்த டேபிள்ல வந்து பிரைமரி கீ கன்ஃபியூஸ் பண்ணி, அதாவது வேற டேபிளோட பிரைமரி கீ வந்து அது கூட ஃபாரின் கீயா இருக்கும். அந்த டேபிள்ல ஃபாரின் கீயா இருக்கும். மீன் அந்த அதே காலம் பாத்தீங்கன்னா வேற டேபிள்ல வந்து பிரைமரி கீயா இருக்கும். அது புரியுது பிரவீன். பிரவீன், இந்த எக்ஸாம்பிளோட சொன்னா ஈஸியா இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட் எக்ஸாம்பிளோட சொல்லுவீங்களா? ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகும். எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, ஃபேக்ட் டேபிள்னா டூப்ளிகேட் இருக்குங்கிற மாதிரி ஒரு மைண்ட் வந்து சீன் சொன்னது. எப்படி இன்னொன்னு டூப்ளிகேட் இருந்தாலே ஃபேக்ட் டேபிள் மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படி இல்லைங்க கேப்டன். நீங்க கொஞ்சம் மியூட் பிரவீன், அந்த எக்ஸாம்பிள் சொன்னே நல்லா இருக்கும். எந்த எக்ஸாம்பிள்? சூப்பர் மார்க்கெட் மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லுவீங்களா? ஓகே, ஆமா. இப்போ போய் நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் போறோங்க கேப்டன். சூப்பர் மார்க்கெட் போனோம்னா நமக்கு வந்து என்னென்ன அந்த பில்லுல என்னென்ன இருக்குன்னா, நமக்கு வந்து ப்ராடக்ட் ஐடி இருக்கும். அடுத்தது வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஐடி இருக்கும், யார் சேல் பண்ணாங்கன்னு. அப்புறம் ப்ராடக்ட் நேம் இருக்கும். அப்புறம் குவாலிட்டி இருக்கும். அப்புறம் ப்ராடக்ட் பிரைஸ் இருக்கும். அப்புறம் நமக்கு டோட்டல் இருக்கும். கரெக்ட் தானே? ஒரு நம்ம ஏதாச்சும் ஒரு இதுக்கு போறோம், கடைக்கு போறோம்னா ஒரு பில்லு சொல்றீங்க. பில்லுல இந்த ஒரு பில்லு. ஆமா. நான் இருங்க லைவ்ல எடுத்து காட்டுறேன். ஒரே நிமிஷம் கேப்டன் வந்துடுறேன். சரி, நம்ம இந்த எக்ஸாம்பிளே போலாம். இதுதான் பெஸ்ட் நமக்கு. அதாவது நான் இது வந்து நீங்க சூப்பர் மார்க்கெட் பில்லா வச்சு நினைச்சுக்கோங்க கேப்டன். நம்ம இந்த இது வந்து கஸ்டமர் ஐடி வச்சுக்கணும். இந்த இது என்ன சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் பதிலா கஸ்டமர் ஐடி. இல்லைன்னா இன்னொரு ஐடியா சொல்லட்டுமா?
இப்போ கேப்டன்னா, இப்போ நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறோம். மெனு கார்டு இருக்குல்ல, மெனு கார்டு. அது வந்து ஆமா. மாஸ்டர் டேட்டா. அதுல வந்து என்னென்ன ஃபுட் இருக்குன்னு இருக்கும். டிரான்சாக்ஷன் ஓகே. டேட்டாங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை சிக்கன் 65 ஓடுச்சு, எத்தனை பிரியாணி ஓடுச்சுங்கிறது டிரான்சாக்ஷன். அதுல வந்து எத்தனை 5 பிரியாணி, 6 பிரியாணின்னு வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஒரு பிரியாணியா. ஆனா மெனு கார்டுல வந்து ஒரே பிரியாணி மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஆமா, அதுதான் ஆமா. மாஸ்டர் டேட்டா, இது டிரான்சாக்ஷன் டேட்டா. அவ்வளவுதான் வித்தியாசங்கண்ணா. அவ்வளவுதான். புரியுது. அதுதான் அது அந்த மாஸ்டர் டேட்டாங்கிறது மொத்தமா எவ்வளவு சேல்ஸ் இருக்கு அப்படிங்கறது பாக்குறது வந்து ஓகே. மாஸ்டர் டேட்டா. இப்ப அன்னைக்கு பர்டிகுலர் டேல பர்டிகுலர் ஹவர்ஸ்ல எவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ஆஹ் எவ்வளவு ஓடிருக்கு, என்னென்ன ஆஹ் ஓடிருக்கு. ரொம்ப ஆமா. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காத இன்னைக்கு கேப்டன். வந்து சிம்பிள் தான். இப்போ என்ன நம்ம ஒரு இன்னைக்கு டேட்டா பிரியாணி இருக்குன்னு எவ்வளவு சேல் வச்சுக்கோங்க. ஆயிருக்கு, இது எவ்வளவு சேல் ஆயிருக்குன்னு பாக்குறான். அவ்வளவுதான். என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு கடையில, ஒரு சேல்ஸ் எவ்வளவு ஆயிருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம்ல. புரியுது. மொத்தமா அது வந்து டிரான்சாக்ஷன் இதுல வந்து உங்களுக்கு ஃபேக்ட் டேபிளா வரும். டைமென்ஷன்ங்கிறது இப்போ ஒரு கடையில என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, ஸ்டாக் எல்லாம் இருக்கு இல்லைங்க. ஸ்டாக்ல மீன்ஸ் ஒரு ஒரு ப்ராடக்ட் அதோட பிரைஸ் இதெல்லாம் இருக்கிறது மட்டும் தான் உங்களுக்கு வந்து டைமென்ஷனா வரும். புரியுது. என்னென்ன நடக்குது, வியாபாரம் பிசினஸ் நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன்ல வந்துடும். பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஒரு வாரம் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வரும். பேங்கோட கஸ்டமர் டீடைல்ஸ், பேங்கோட பிரான்ச் டீடைல்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டைமென்ஷன் டேபிள்ல வரும். ஓகே கேட்குது. அதுதான் ரவி, நீ கண்டினியூ. ஓகே. புரியலன்னா கேளுங்க கேப்டன், நான் மறுபடியும் புரிய சொல்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் இந்த டேபிள்ல ரெஃபர் பண்ணிட்டு ஓகே. ஐடி ஓகேவா? இப்போ ப்ராடக்ட் ஐடி ஓகே, இப்படியே இருக்கணும். அப்போ எரர் வரப்போ சொல்றேன். இப்போ இது வந்து நமக்கு ஃபேக்ட் டேபிளா நம்ம இன்சர்ட் பண்றோம். இப்போ வந்து நமக்கு எனக்கு வந்து இப்போ எந்த ப்ராடக்ட் செல் ஆயிருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்றோம்னா இந்த டேபிள் கூட லெஃப்ட் ஜாயின் பண்றோம். இந்த ப்ராடக்ட் டேபிள்ங்கிறது இந்த ஐடியும் இந்த ப்ராடக்ட் ஐடி இருக்கு பாருங்க, இங்க ரெண்டும், இது ரெண்டையும் லெஃப்ட் ஜாயின் பண்றோம். இது இங்க நம்ம இதுல போய் மெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. மெர்ஜ் கொரி இருக்கு, மெர்ஜ் ஆஸ் நியூன்னு ஒன்று இருக்கு. 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம இந்த மெர்ஜ் கொரி கொடுத்தோம்னா இந்த டேபிள் கூடயே நமக்கு வந்து இந்த டேபிள் ஜாயின் ஆயிரும். அதாவது மெர்ஜ் ஆஸ் நியூ கொடுத்தோம்னா நமக்கு வந்து நியூவா இன்னொரு டேபிள் ஃபார்ம் ஆகும். இந்த டேபிளும் சேர்ந்து ஒரு டேபிளா ஃபார்ம் ஆகும். இப்போ நான் மெர்ஜ் ஆஸ் நியூ கொடுத்து காட்டுறேன். சேல்ஸ் டேபிள், நம்ம ப்ராடக்ட் டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்தெந்த ஐடி வச்சு நீங்க இது பண்ணணுமோ அதை சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி, இங்கேயும் ப்ராடக்ட் ஐடி. இப்போ ஏன் இங்க வந்து இதை எடுத்துக்க மாட்டேங்குது? ஏதாச்சும் எனி கெஸ் கேப்டன் இல்ல மதன் சொல்லுங்க. டூப்ளிகேட் இருக்கலாம். ஆஹா, நான் சொல்றேன். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் வந்து இது வந்து ப்ராடக்ட் ஐடி வந்து என்ன டேட்டா டைப்ல வச்சிருக்கேன் இங்க டெசிமல்ல இருக்கு. நம்பர் டேட்டா டைப்ல இருக்கு. ஆனா இது ஆக்சுவலா நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம், டெக்ஸ்டா வச்சிருக்கோம். ரெண்டும் ஒரே டேட்டா டைப்பா இருந்துச்சுன்னா தான் அது வந்து நமக்கு மேட்ச் ஆகும். ஓகே,
ஏதோ நேவிகேஷன்ல பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி எரர் வரும். இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் திருப்பி நேவிகேட்ல போயும் நம்ம போய் எங்க எரர்னு ஃபர்ஸ்ட் நமக்கு கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்ஸா போய் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க அப்ளை ஸ்டெப்ஸ் போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போய் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. கரெக்ட்டா லோட் ஆகுது. செகண்ட் ஸ்டெப்ல தான் இந்த மாதிரி எரர் காட்டுது. அப்போ நம்ம நேவிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஐட்டம் வந்து சேல்ஸ் எடுத்துக்குது. ஆனா கைண்ட் ஆஃப் ஷீட் வந்து ஷீட்ன்னு எடுத்துக்குது. ஆனா இது என்னவா இருக்கும்? ஆக்சுவலா அது ஷீட்ன்னு எடுத்திருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம ஒரு 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 இதா போய் பேக் போய் பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து கரெக்ட்டா தெரியும். எங்க எரர் அடிச்சிருக்கு அப்படின்னு. இதெல்லாம் நான் உங்களுக்கு டீட்டெயிலா கடைசியில எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இப்போவே எடுத்தோம்னா இதெல்லாம் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகே. இப்ப நீங்க பார்த்தது வந்து வெப்ஸ் கொடுக்கும் போது நீங்க எல்லாமே மாத்திட்டீங்க, டேட்டா டைப் மாத்திட்டு அப்போ வந்து எரர் பார்த்தோம். என்னங்க கேப்டன்? வெப்ஸ் கொடுக்கும்போது அந்த எரர் தானே நீங்க காமிச்சீங்க. எந்த எரர் நான் சொன்னேன்? இப்போ வந்து என்னாச்சுன்னா அதான் ஃபைல் ரெஃபர்ஸ் ஆகுறப்ப நம்ம வந்து அது வந்து எந்த இடத்துல நேவிகேட் இப்போ வந்து இங்க இந்த சோர்ஸ்னா என்னன்னா சோர்ஸ் எந்த இடத்துல இருந்து ஃபைல் வருது, என்ன ஃபைலு, என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அந்த ஃபைல்ல அப்படின்னு சொல்லி காட்டுது. கரெக்ட் தானே? நேவிகேட் பண்ணோம்னா இந்த இதுல எந்த ஷீட் இப்போ வந்து இந்த ஃபைல்ல இருக்குது, ஃபைல் காட்டிடுச்சு நமக்கு. இந்த ஃபைல் காட்டுனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த ஷீட் வேணும் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். காட்டுதானே? இப்ப இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபைலுக்குள்ள ஃபைல்னு நாம கொடுத்துட்டோங்க. இந்த ஸ்டெப்க்கு இந்த சோர்ஸ்ங்கிறது இந்த ஃபைலு. ஓகேவா? இந்த ஃபைல போய் சூஸ் பண்ணேன்னு சொல்லிட்டேன். எனக்கு வந்து இந்த ஷீட் தான் வேணும் ஃபர்ஸ்ட். இந்த ஃபேக்ட் டேபிள், டிரான்சாக்ஷன் டேபிள்ங்கிற ஷீட் தான் வேணுங்கிறது இந்த நேவிகேஷன் இருக்குதுல. நான் அந்த ஷீட்டை சூஸ் பண்ணேன் பர்டிகுலரா. அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஹெட்டர் ப்ரோமோட் பண்றோம். ஃபோர்த் ஸ்டெப் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா இந்த 2 ஸ்டெப் அப்ளை ஆகுது. ஓகே தானே? ஓகே ஓகே. இப்ப நான் மெர்ஜ் கொரீஸ் கொடுக்குறேன். மெர்ஜ் கொரீஸ் இதுல போய் ப்ராடக்ட் ஐடி நான் இப்போ 2 ப்ராடக்ட் ஐடி கொடுத்தா கீழே கேட்கும். இது வந்து பர்ஃபார்ம் ஏன் இதாகலாம் செலக்டட் காலம்ஸ் ஃபார் இந்த சேம் டைப் நம்பர் டெக்ஸ்ட் ஏதோ ஒரு டைப்ல இருக்குது. இங்க கீழே வார்னிங் காட்டு பாருங்க. இப்படி காட்டுச்சுன்னா நம்ம போய் இந்த ப்ராடக்ட் வந்து நம்பர் டேட்டா டைப்ல இருக்கு, எனக்கு வந்து டெக்ஸ்ட் டேட்டா டைப் மாற்றி விட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிடும். மெர்ஜ் கொரீஸ் ப்ராடக்ட் ஐடி மியூட் பண்ணுங்க. யாரு மியூட் பண்ணுங்க. டிவி யாரு பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஓகே. இப்போ வந்து இந்த இங்க வந்து நான் லெஃப்ட் அவுட்டர் என்ன டைப் ஆஃப் ஜாயின் கேக்குது. நான் வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் சொல்லிக்கிறேன். லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா நமக்கு எப்படி வரும் மதன்? ஹலோ. நமக்கு லெஃப்ட் அவுட்டர் ஜாயின்னா எப்படி வரும்?
ஒரே நிமிஷம் ஜி, ஒரே நிமிஷம். ம். ஓகே, லெஃப்ட் அவுட்டர்னா இப்போ ஒரு நிமிஷம் 1 2 3 1 2 3 4 அதுல அதாவது 2 இது ஜாயின் ஆகும் ஜி. அதாவது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் ஐடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 5னா இந்த சைடு 1 2 3 வந்து மேட்ச் ஆகும். ஓகே. லெஃப்ட் அவுட்டர்னா நம்ம எப்படி சொல்லணும்னா ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் லெஃப்ட் டேபிள் and it will display all values in left table and only matched values in the right table. யா கரெக்ட். அப்படி சொல்லணும். நம்ம லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் எப்படி ஜாயின் ஆகும் கேட்டாங்கன்னா, அப்படி நம்ம இன்டர்வியூல கேட்டாங்கன்னா நம்ம அப்படி சொல்லணும். ஓகே ஓகேவா? இப்போ வந்து நான் இந்த லெஃப்ட் டேபிள் ஜாயின் பண்றேன். எனக்கு இப்போ லெஃப்ட் டேபிள் ஜாயின் பண்ணோம்னா இப்போ வந்து இந்த லெஃப்ட் டேபிள் எதை வச்சிருக்கோம், சேல்ஸ்ன்னு வச்சிருக்கோம். ரைட் டேபிள் எதை வச்சிருக்கோம், ப்ராடக்ட்னு வச்சிருக்கோம். இப்போ வந்து நமக்கு சேல்ஸ் டேபிள் ஏதாச்சும் காலம், அதாவது ரோஸ் கம்மியாகுமா அதிகமாகுமா? அதே நம்பர் ஆஃப் ரோஸ் தான் வரணும். கரெக்ட் தானே? ஆல் லெஃப்ட் டேபிள்ல எல்லா வேல்யூஸும் வரணும். கரெக்ட் தானே? அதான் டெஃபினேஷன். ஆமா, எல்லா வேல்யூஸும் லெஃப்ட்ல எல்லா காலம் எல்லா ரோவும் வந்துரும். ஆமா. 60 காலம் இருக்குது. 60 காலம் நமக்கு லெஃப்ட் டேபிள் வந்துருச்சு. இப்ப இந்த டேபிள நம்ம இங்க மேல ஒரு இது மாதிரி இருக்கு பாருங்க. ப்ராடக்ட்ஸ்ங்கிற டேபிள் வந்து நம்ம டேபிளா அப்படியே ஸ்டோர் ஆகிக்குது. ஆனா டேபிளா வேணாம், இதுல போய் நமக்கு ப்ராடக்ட் ஐடி வந்து நமக்கு ஆல்ரெடி இதுலயே இருக்கு. நம்ம வந்து ப்ராடக்ட் ஐடி திருப்பி எடுக்கணும்னு இல்லை அந்த டேபிள்ல. எனக்கு ப்ராடக்ட் நேம் வேணும், ப்ராடக்டோட கேட்டகரி வேணும், யார் சப்ளையர் வேணும், ப்ராடக்டோட பிரைஸ் வேணும் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இந்த ரெண்டுமே காமனா உள்ள காலத்தை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு நான் காமன் காலத்துல இன்க்ளூட் பண்ணிட்டு அப்படி அப்படின்னு இல்ல, நமக்கு தேவையான காலம்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதாவது காமனான காலம்ஸ் இக்னோர் பண்ணணும்னு நம்ம சொல்ல, நமக்கு எந்தெந்த காலம் எடுத்துக்கிறோம். எது இங்க பாருங்க, சப்ளையர் ஐடி ஆல்ரெடி இருக்கு. நமக்கு வந்து சப்ளையர் ஐடி திருப்பி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்ட் தானே? சப்ளையர் ஐடி இப்போ 1ன்னு வந்துருச்சு. சப்ளையர் ஐடி வேணாம்னா இங்க கீர் ஐக்கன் போயிட்டு அன்கிளிக் பண்ணோம்னா சப்ளையர் ஐடி போயிடும். அது எப்படி ரிமூவ் பண்றது ராடி பண்ணுங்க. இங்க கீர் ஐக்கன்ல இந்த கீர் ஐக்கன் இருக்குதுல, நீங்க எந்த ஸ்டெப் வேணாலும் மெர்ஜ் பண்ணதுல நம்ம வேற ஐடி வச்சு மெர்ஜ் பண்ணுமா, இங்க போய் நம்ம மாத்திக்கலாம். இந்த கீர் ஐக்கன்ல போய் கிளிக் பண்ணும். ஆமா, இல்ல காலம் ரிமூவ் பண்றதுக்கும் அதுதான் பண்ணீங்களா? கேப்டன் உங்க சைடுல பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் அதுன்னா சவுண்ட் கேட்டே இருக்குதுங்க கேப்டன். கொஞ்சம் இது பண்ண முடியுமா? ஹெட்செட் மாட்டிக்கிங்கன்னா டிவியோட வால்யூமை கம்மி பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டேபிள்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா எந்தெந்த ப்ராடக்ட்டு என்ன கேட்டகரி எவ்வளோ சேல்ஸ் ஆயிருக்குன்னு வந்துச்சு. இப்போ நம்ம யார் சேல்ஸ் பண்ணாங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும்? எம்ப்ளாயீஸோட மெர்ஜ் பண்ணணும். இந்த சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஐடியும் எம்ப்ளாயீஸ் ஐடியும் நம்ம மெர்ஜ் பண்ணணும். கரெக்ட் தானே? அதே தான் இந்த சேல்ஸ் டேபிளே வச்சுட்டு மறுபடியும் நான் மெர்ஜ் கொரி கொடுக்குறேன். இது கூட எம்ப்ளாயீஸ் டேபிள் கூட எம்ப்ளாயி எக்ஸிக்யூட்டிவ் அதே தான். என்னன்னா எம்ப்ளாயீஸ் ஐடி வந்து எக்ஸ்ட்ரா இல்லை. ஐடி எக்ஸிக்யூட்டிவ் ஐடி
இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆப்ஷன். இதுல போயிட்டு நமக்கு என்னென்ன வேணும்? எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி பொசிஷன், டிபார்ட்மெண்ட் இது இருந்தா போதும். நமக்கு 2 இங்க மெர்ஜ் கொரி 2 தாட்டி நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்ளை பண்றோமோ இது வந்து இங்க வந்து டீட்டெயிலா வந்துட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட், ஒரு ப்ராடக்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கணும். ஓகே, டிஸ்கவுண்ட் ஐடி, அங்க டிஸ்கவுண்ட் ஐடி இருக்கு. மெர்ஜ் கொரியர் டிஸ்கவுண்ட் டேபிள் இங்க கீழே காட்டும் செலக்ஷன் மேட்சஸ் 60 அவுட் ஆஃப் 61 ரோஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது பாருங்க. அதாவது நமக்கு லெஃப்ட் டேபிள் 60 ரோஸ்க்கும் கரெக்டா மேட்ச் ஆகுது, ஒரு ரோஸ் மேட்ச் ஆகல, ஏன்னா ஒரு ரோஸ் நல்லுன்னு இருக்குது, அதனால மேட்ச் ஆகல. இது வந்து டிஸ்கவுண்ட் ஐடி, டிஸ்கவுண்ட் டிஸ்கிரிப்ஷன், எதனால டிஸ்கவுண்ட் தரோம், அதுக்கு டிஸ்கவுண்ட் ஐடி எடுக்கக்கூடாது, டிஸ்கவுண்ட் வேல்யூ அமௌண்ட் எடுக்கணும், எதனால டிஸ்கவுண்ட் தரோம்னு எடுக்கணும். இந்த சேல்ஸ் டேபிள் இருந்து ஃபர்ஸ்ட் இப்போ வந்து எனக்கு இந்த நல் வேல்யூ நான் முதல்ல ரிமூவ் பண்ணிருக்கணும். நான் இப்போ எப்படி ரிமூவ் பண்றது? மதன் இல்ல கேப்டன் யாரு சொல்லுங்க. ரீப்ளேஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த ப்ரொமோட் லெட்டர் இருக்குதுல்ல, இது வந்து சேஞ்ச் டேட்டா டைப். இது வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்திருக்கும். நம்ம போய் இப்போ நல் வேல்யூஸ் வேற ஒரு ரோஸ் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், ரிமூவ் பாட்டம் ரோஸ். இன்செர்ட் பண்றதான்னு கேக்கு. இன்செர்ட் பண்ணா சப்ஸ்கிரிப்ஷன் அஃபெக்ட் பண்ணிடும் அப்படிங்க. ஆமா, இன்செர்ட் பண்ணணும் 1 ரோ. அவ்வளவுதான். இப்போ வந்து நல் ரோ போயிடுச்சு. இப்ப நான் இந்த டேபிள்ல இந்த எல்லா டேபிள்ல இருக்க இன்னும் சப்ளையர் டீடைல்ஸ் மட்டும் எடுக்கணும். சப்ளையர் டீடைல்ஸும் மெர்ஜ் பண்ணிடுறேன். மெர்ஜஸ் நியூ பிளேயர் இதுக்கு மாற்றணும். இப்போ வந்து எனக்கு வந்து இது வந்து சப்ளையர் நேம்னு வரணும். அதனால ப்ரிஃபிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டேபிள் நேமோ அது அப்படியே வரும். கான்டாக்ட் கண்ட்ரி, சப்ளையரோட கண்ட்ரி. ஏன்னா நான் சப்ளையர் நேம்னு எனக்கு வரணும். இது வந்து நம்ம சாதாரண நேம்னு வந்துச்சுன்னா நமக்கு இந்த நேமா அவர் நேமா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும். ஆக்சுவலா கரெக்ட் தானே? அதனால நம்ம ப்ரிஃபிக்ஸ் வச்சுட்டோம்னா அந்த டேபிள் நேம் டாட் என்னன்னு வந்துடும் நமக்கு இங்க. இப்ப நான் இந்த டேபிள உங்களுக்கு இது ஜாயின் ஸ்பூன்ஸ்ல நம்ம மேக்ஸிமம் லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் தான் யூஸ் பண்ணுவேன். ஆம், சில சினாரியோஸ்ல ஃபுல் அவுட்டர் ஜாயின் யூஸ் பண்ணுவோம். இந்த ஜாயின்ஸ்ல ஜாயின்ஸ் கொடுத்து நம்ம இதே சிச்சுவேஷன் சொல்றேன். இதுல வந்து நம்ம ஃபுல் அவுட்டர் ஜாயின் இருக்கு பாருங்க. இது கொடுத்தாலும் நமக்கு ஒரே ரிசல்ட் தான் காட்டும். அதாவது ஃபுல் அவுட்டர் ஜாயின் கொடுத்தோம்னா என்ன ரிசல்ட் காட்டும்னா இந்த 403 இருக்குதுல்ல,
இந்த ஐடியும் ஃபுல் அவுட்டரா இருக்கும். 2க்கும் ஒரே ரிசல்ட் தான் காட்டும் நமக்கு. நம்ம மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே லெஃப்ட் அவுட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். நீங்க வேற வேற ஜாயின்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல. இதுல நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். மெர்ஜ் அஸ் நியூ. ஓகே. நான் க்ளோஸ் அண்ட் லோட் குடுக்குறேன். க்ளோஸ் அண்ட் அப்ளை குடுக்குறேன். எல்லா டேபிளுமே லோட் ஆகுது. இப்ப சும்மா ஒரு டேபிள் இருக்குது. இங்க டேபிள் விசுவலைசேஷன் அதை எடுத்து விட்டுக்கிறேன். ஒரே ஒரு டேபிள்ல. ப்ராடக்ட் நேம் சரி. பண்ணோம். ப்ராடக்ட் நேம் இந்த நெக்ஸ்ட் சேல்ஸ் பண்ணாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா நேம் இருக்கணும். ஏன்னா இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. நம்ம எப்பவுமே நேமிங் குடுக்குறப்ப கொஞ்சம் டீட்டெயிலா குடுத்துக்கணும். எங்க குடுத்தாலும். இப்ப இது வந்து யார் சப்ளையர்? சேல்ஸ் ஐடி வச்சு தான் நம்ம இது பண்ணணும். அப்புறம் ஒரு ப்ராடக்ட் எவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆயிருக்கு? ஜிபி ஒரு சின்ன டவுட்டு. சொல்லுங்க. இப்போ ப்ராடக்ட் நேமும் சப்ளை டாட் நேம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இது பண்ணியிருக்கோமா என்ன? நான் இது எதுக்காக எடுத்துக்கிறேன்னா, நம்ம ப்ராடக்ட் நேம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்திருக்கோம். சப்ளையர் நேம் வேற, ப்ராடக்ட் நேம் வேற. இது சும்மா நான் எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கோம். அவ்வளவுதான். சரி, ஓகே. டிஸ்கவுண்ட் ஐடி வேணாம். டிஸ்கவுண்ட் அமௌண்ட். கொஞ்சம் நேமிங் வந்து கரெக்டா இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம அப்ப ப்ராடக்ட் எம்ப்ளாயி யார் பேசணும், ப்ராடக்ட் நேம் என்ன, ப்ராடக்டோட கேட்டகரி என்ன, ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன,
என்ன டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்டோட அமௌண்ட்னா எதுக்காக டிஸ்கவுண்ட் தரோம், சப்ளையரோட கண்ட்ரி என்ன, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி வித்துருக்கு. இப்போ வந்து டோட்டல் சேல்ஸ் எப்படி பார்ப்போம், குவான்டிட்டி இன்டூ ப்ராடக்ட் ப்ரைஸ், சேல்ஸ் அமௌண்ட், டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட். இதெல்லாம் நான் டேக்டர் சொல்லி தரேன், இப்போதைக்கு ஜஸ்ட் கவனிங்க இப்படி பண்ணுங்க. குவான்டிட்டி இன்டூ ப்ராடக்ட் ப்ரைஸ். நமக்கு வந்து இப்போ டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் இருக்கு. இப்போ வந்து நமக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளவாயிருக்கு, 30,060 ரூபா இருக்கு. இது வந்து டிஸ்கவுண்ட் இல்லாம. இப்போ டிஸ்கவுண்டோடனா ப்ராடக்ட் ப்ரைஸ் ப்ரைஸ் இன்டூ டிஸ்கவுண்ட் வித் டிஸ்கவுண்ட் வித்தவுட் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா நமக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் டோட்டல் வந்து 27,840 ருபீஸ் ஆயிருக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தா டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட். இப்போ வந்து இது இந்த மாதிரி டேட்டா இருந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த மாதிரி தான் அதாவது மல்டிபிள் டேபிள்ஸ் மெர்ஜ் பண்ணி கடைசியா ஃபைனலா நமக்கு வந்து ஒரு வேல்யூ, அதாவது நமக்கு நம்ம என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூ அச்சீவ் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம வந்து இது சும்மா சிம்பிளா இதுல காட்டுறேன்.
ப்ராடக்ட் நேம் வைஸ் டோட்டல் சேல்ஸ். எப்பவுமே டேட்டா லேபிள்ஸ் ஆன் பண்ணிக்கணும். பெஸ்ட் ப்ராக்டிஸ். டேட்டா லேபிள்ஸ் நீங்க வேல்யூஸ் கம்மியா இருந்துச்சுன்னா பெஸ்ட் வந்து நமக்கு வந்து ஆட்டோ வந்து நன்னே மாத்திக்கணும். இப்போ வந்து இது 6600 ப்ராடக்ட் டி வந்து 6600 சேல் ஆயிருக்கு. ப்ராடக்ட் டி வந்து 5400 சேல் ஆயிருக்கு. இப்படி விசுவலைசேஷனா நம்ம காட்டுறப்ப நம்ம எப்படி இருந்த டேட்டா நமக்கு வந்து இப்படி இருந்துச்சு. நம்ம பார்த்தோன்னே இது சொல்ல முடியுமா? எந்த ப்ராடக்ட் நமக்கு சேல் அதிகமா இருக்கு, எந்த சப்ளையர் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, எந்த சப்ளையர் அதிகமாக சேல் பண்ணிக்கிறான், அதெல்லாம் நம்ம எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம டக்குன்னு இந்த மாதிரி எடுத்து இப்போ தந்தோம்னா டக்குன்னு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. இது வந்து ப்ராடக்ட் டி தான் அதிகமாக சேல் ஆகுது. சாரி, ப்ராடக்ட் டி அதிகமாக சேல் ஆகுது. அதோட கொஞ்சம் கம்மியாக ப்ராடக்ட் டி லீஸ்ட் பார்த்தோம்னா ப்ராடக்ட் ஐ வந்து லீஸ்டா சேல் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க. கரெக்ட் தானே? ஆனா இது லாஜிக்கலா நம்ம வந்து இது வந்து சேல்ஸ் வந்து லாஜிக்கலா தப்பு. ஏன்னா நம்ம கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எடுத்தோம்னா தான் எவ்வளோ ப்ராடக்ட் சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட் வந்து ஒவ்வொரு ரேட்ல இருக்கும். அதனால நமக்கு டோட்டல் எந்த ப்ராடக்ட்னால எவ்வளவு நமக்கு சேல்ஸ் ஆயிருக்க அமௌண்ட்டுங்கிறது தான் இந்த வேல்யூ. கரெக்ட் தானே? கவுண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன் எடுத்தோம்னா தான் அதுதான் நமக்கு வந்து எந்த ப்ராடக்ட் அதிகமாக சேல் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கறது. ஓகே தானே? இப்ப நான் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்ப்போம். இப்ப என்னன்னா, நம்ம இப்ப இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இதுல ஜாயின் பண்ணிட்டோம். இந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி இந்த பவர் பிவோட்டுகளை கொண்டு வரணுமா? தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணணும்னா, நம்ம இங்கேயே தேவையான டேபிள்ஸ் மட்டும்தான் அதை லோட் பண்ணணும். தேவையில்லாத டேபிள்ஸை லோட் பண்ண தேவையில்லை. இப்ப வந்து நான் இந்த டேபிள் மேல கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க 2 ஆப்ஷன் காட்டும். எனேபிள் லோட் அப்படின்னு காட்டுதா? இதையே அன்டிக் பண்ணிரும். அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தீங்கன்னா இங்க வந்து அந்த இது காட்டாது. இங்க உங்களுக்கு வந்து இது வந்து இட்டாலிக்கா மாறிடும். அதாவது பார்த்தாவே டிஃபரெண்டா தெரியும். இது வந்து இப்ப இதுலயே 2 ஆப்ஷன் இருக்கு. இன்க்ளூட் இன் ரெஃபரன்ஸ், ரிப்போர்ட் ரெஃபரன்ஸ், எனேபிள் லோடு 2 ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு டைம் நம்ம இங்க ரெஃபரன்ஸ் கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு டைம் ஒன் டைம் டேட்டா லோட் பண்றோம். அந்த டேட்டா வந்து திருப்பி ரெஃப்ரெஷ் ஆகாது. அப்போ வந்து நம்ம வந்து என்ன கொடுத்துக்கலாம், இதையும் தூக்கி விட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரிப்போர்ட் ரெஃப்ரெஷ் ஆகுறப்ப நமக்கு வந்து டைம் ஸ்பீடா ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்க இப்போ வந்து இதை வச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்றப்ப இந்த சோர்ஸ் ஃபைல்ல இருந்த டேட்டா எடுத்துட்டு வரும். இல்ல இந்த டேட்டா எனக்கு ஒன் டைம் டேட்டா தான், இந்த டேட்டா வந்து இதுக்கப்புறம் அப்டேட் ஆகாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த டேட்டா வந்து இன்க்ளூட் இன் ரெஃபரன்ஸையும் எடுத்துட்டு லோட் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து எனேபிளோடும் நான் எடுத்து விட்டுறேன். இது தேவையில்லை. ப்ராடக்ட்டும் ஆல்ரெடி நம்ம இது பண்ணிட்டோம். ஆனா நீங்க எனேபிள் லோடு எடுத்து விட்டுட்டு நீங்க இன்க்ளூட் இன் ரெஃபரன்ஸ் எடுக்க முடியாது. இப்ப திருப்பி எடுக்கணும்னா இப்ப எனேபிள் பண்ணி தான் இன்க்ளூட் இன் ரெஃபரன்ஸ் எடுத்து விட முடியும். க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோம்னா எனக்கு வந்து சேல்ஸ் டேபிள் மட்டும்தான் இருக்கும். நமக்கு தேவையான டேபிள் மீதி எல்லாமே வெப் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி எடுத்துட்டு வந்து. கரெக்டு தானே?
ஃப்ரெண்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல டீம்ஸ் க்ளோஸ் ஆயிரும். சாப்பிட்டுக்கிறேன். ஹலோ. டீம் 5 நிமிஷத்துல டீம்ஸ் க்ளோஸ் ஆயிருமா? ஓகே. நாம ஆமா, ரீசெட்டில் ஆமாங்க. பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிட்டு நான் ம். அதுக்குள்ளே இது அப்பன் ஓகேங்க. முடிச்சிடுறேன். ம். இப்ப இதுலயே நமக்கு அப்பன் கொரிஸ் இருக்குது. இது வந்து நம்ம ஜாயின்ஸ் யூஸ் பண்றது. அப்பன் கொரிஸ்னா என்னன்னா, நமக்கு வந்து யூனியன், இன்டர்செக்ட் யூஸ் பண்றது. அதாவது இது வந்து நமக்கு இப்ப வந்து நம்ம இது பண்றப்போ டேபிளோட சைஸ் வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு போச்சு. நமக்கு நம்பர் ஆஃப் ரோஸ் அதே தான் இருந்துச்சு. கரெக்ட் தானே? இப்போ டேபிளோட இது வந்து நமக்கு ரைட் சைடுல காலம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு போயிடுச்சு. கரெக்ட் தானே? ஆனா நம்ம இந்த அப்பண்ட் யூஸ் பண்றப்ப நமக்கு டேபிளோட ரோஸ் இன்க்ரீஸ் ஆகும், காலம்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நியூ டேட்டா சோர்ஸ், எக்ஸல் ஃபைல். சரி. எனக்கு வந்து டேட்டு, ப்ராடக்ட் ஆர் கேட்டகரி, யூனிட்ஸ் இருக்கு. 2015 இருக்கு. சரி. அது வந்து இந்த சிஎஸ்வி ஃபைல நியூ டேட்டா சோர்ஸ். நான் லோட் பண்றேன். சைட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து காலம் அட்ரஸ் வந்து டேட்டு, ப்ராடக்ட் ஆர் கேட்டகரி, யூனிட்ஸ், ரெவென்யூ, காஸ்ட், ப்ராஃபிட்னு இருக்கு. எனக்கு வந்து இதே சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் இருக்கும். நியூ டேட்டா சோர்ஸ், சிஎஸ்பி 2016. அதே சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் இருக்கு பாருங்க. சேம் டைப் ஆஃப் காலம்ஸ் இருக்கு. இது வந்து இன்னொரு காலம் அடிஷனலா இருந்ததுனால பவர் பிஐல எடுத்துக்கும். ஆனா சீக்வல்ல பண்றப்போ சேம் காலம் டேட்டா டைப்பு, சேம் காலம்ஸ் இருந்தா தான் பண்ண முடியும் சீக்வல்ல. ஆனா பவர் பிஐல வந்து அப்படி இல்ல. நீங்க வந்து ஒரு டேபிள்ல அதிக காலம்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். மீதி எல்லா ரோஸ்க்கும் நல்னு வந்துடும். இப்போ ஏதாச்சும் ஒரு ரோஸ் எக்ஸ்ட்ரா, அதாவது ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, நீங்க ஒரு டேபிள் ஒரு காலம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, இன்னொரு டேபிள் அந்த காலம் இல்லைன்னா அந்த காலம் ஹெட்டர் வந்துடும், மீதி எல்லாம் நல்னு வந்துடும். இப்போ குயிக்கா நம்ம அப்பன் பண்ணிடலாம். ரெண்டு அப்பன் டேஸ் நியூன்னு கொடுக்குறேன். ஒரே ஒரு சேல்ஸ் எது கூட டூ டேபிள்ஸ் மட்டும்தான். சேல்ஸோட 2016 அப்பன்ட்டுன்னு வந்துருச்சு. சரி. இப்போ வந்து நமக்கு இப்போ வந்து நமக்கு ரெண்டு இந்த டேபிளோட டேட்டாவும் இந்த டேபிளோட டேட்டாவும் நமக்கு ஒரே டேபிளா ஜாயின் ஆயிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கீழே தான் ஆட் ஆகிட்டு போயிருக்கு. நமக்கு வந்து ரைட் சைட்ல ஆட் ஆகிட்டு போகல. கரெக்ட் தானே? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சா மெர்ஜுக்கும் அப்பண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு?
நம்ம ரெக்கார்டிங்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம புது லிங்க் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. ஓகேல புரிஞ்சா கேப்டன் உங்களுக்கு? ஓகே ட்ரை பண்ணி பார்க்குறேன். மதன் உங்களுக்கு புரிஞ்சா? ஓகே வென்சி ட்ரை பண்றேன். ஓகே நம்ம புது லிங்க்ல ஜாயின் பண்ணலாம்.